தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சந்தி சிலிக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, மாணவர்கள் இளைஞர்கள் கஞ்சா போதைக்கு அடிமையாகி ஆங்காங்கே கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை அன்றாடம் நிகழ்ந்த வண்ணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பத்திரிகையை பார்த்தால், ஊடகத்தை திறந்தால் இதுதான் செய்தி. அங்கே அவர்களை வெற்றார்கள், இங்கே இவர்களை வெற்றார்கள், இங்கே செயின் பறிப்பு, இங்கே பாலியல் வன்கொடுமை என்று 2 வருடம் 8 மாத கால ஆட்சியில இதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை என்பதை இந்த நேரத்தில் நினைவுற கடைபிடிக்கிறேன். அதற்கு மேலாக முதியோர்கள் தனியாக வசிக்கின்ற பகுதியை திட்டமிட்டு சில பேர் அவர்களை தாக்கி கொள்ளையடிக்கின்ற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பல முதியோர்களை கொடூரமான முறையிலே அவர்களை வெட்டி கொன்றுகின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். மிக மோசமான நிலை. சட்ட ஒழுங்கு முழுமையாக சீர்கெட்டு விட்டது. முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்ல. சட்டமன்றத்தில் நான் பேசினேன், அதற்கு முழுமையான பதில் இல்ல. ஒவ்வொரு ஆண்டும் ஆங்காங்கே முதியோர்களை குறிவைத்து கொடூரமான முறையில கொலை செய்து அவருடைய உடைமைகளை திருடி செல்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இந்த ஆட்சியில. ஆகவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கு நீலகிரி நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கின்றன. ஏற்கனவே 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார்கள். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார்கள். இந்த 2 தேர்தல் அறிக்கையிலும் குறிப்பிட்டவாறு அந்த தேர்தல் அறிக்கை இதுவரை நிறைவேற்றப்படவில்லை முழுமையாக. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது சுமார் 520 தேர்தல் வாக்குறுதிகளை திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அறிவித்தார். இதுவரை நிறைவேற்றப்பட்டதா? இல்லை. மகளிர் உரிமை தொகை அனைத்து குடும்ப தலைவர்களுக்கு வழங்கப்படும் மாதந்தோறும் 1000 ரூபாய் என்று சொன்னார். வழங்கவே இல்லை. 1.5 ஆண்டு காலம் காலத்தை தளர்த்தினார். 2 ஆண்டு காலம் நிறைவு பெறுகின்ற பொழுது நான் 2 முறை சட்டமன்றத்தில் நான் பேசிய போதும், எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பேசுகின்ற பொழுதும், திமுக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குவேன் என்று சொன்னீர்களே, எப்பொழுது வழங்கவில்லை என்று தொடர்ந்து 2 ஆண்டு காலம் அவர்களை நிர்பந்தம் செய்த காரணத்தினாலே வேறு வழி இல்லாம அவர்கள் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குவதாக அறிவித்தார்கள். பல்வேறு விதிகளை விதித்தார்கள். தேர்தல் அறிவிப்பிலே அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதியின் அடிப்படையில் தான் குடும்ப தலைவியை தேர்ந்தெடுத்து மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று 3இல் 1 பகுதி தான் இன்னைக்கு உரிமை தொகை வழங்கி இருக்கின்றான். ஆட்சிக்கு வரும்போது ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு. இதுதான் திமுகவுடைய இரட்டை வேடம் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். அதே போல நகர பேருந்தில் பெண்கள் பயணம் செய்தால் கட்டணமில்லாத பயணம் செய்யலாம் என்று அறிவிப்பை வெளியிட்டார்கள். தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து நகர பேருந்துகளிலும் மகளிர் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் என்று. இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? அந்த பேருந்துக்கு முன்பும் பின்பும் பிங்க் கலர் பெயிண்டை அடித்து அந்த பேருந்தில் மகளிர் ஏறினால்தான் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். மற்ற நகர பேருந்தில் ஏறினால் கட்டணம் செலுத்த வேண்டும் பெண்கள். அவை மக்களை எல்லாம் எம்பட்டி ஏமாற்றுகிறார் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். ஏமாற்றுகின்ற ஒரே மக்களை ஏமாற்றுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி ஒண்ணுதான். அழகாக கவர்ச்சிகரமாக பேசுவாங்க. தேர்தல் வரும்போது தேர்தல் முடிஞ்சிட்டா அவருடைய வாக்குறுதி காற்றோடு கரைஞ்சு போயிடும். அதுதான் திமுக திராவிட மாடல் ஆட்சி. ஆகவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல், இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீலகிரி நாடாளுமன்றத்திலே ராசா எம்பி போட்டியிடுவார். பொன்மனச்சம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அவதூறாக இழிவாக பேசிய இந்த ராஜாவுக்கு டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும்.
பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி விமர்சனம் செய்தால் இதுதான் தண்டனை என்பதை அவர் உணர வேண்டும். இங்கே வந்திருக்கின்ற அத்தனை கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் அத்தனை பேரும் நாம் தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கின்ற பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை எவ்வாறு விமர்சனம் செய்தாலும் இதுதான் தண்டனை என்பதை இந்த நாட்டுக்கு உணர்த்த வேண்டும். அதோடு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டிலே 39, பாண்டிச்சேரி 1, 40 நாடாளுமன்றம். 40 நாடாளுமன்றத்திலே நம்முடைய கழக தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள் ஒத்துழைப்போடு, கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் ஒத்துழைப்போடு மிகப்பெரிய வெற்றியை குவிக்க பாடுபட வேண்டும். நாட்களும் நமது என்பதை எண்ணி உழைக்க வேண்டும். இரவு பகல் வாராமல் உழைக்க வேண்டும். நாம் போட்ட திட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி நமக்கு ஆதரவை திரட்ட வேண்டும் என்று சொல்லி மிக எழுச்சியாக வெயிலையும் பொருட்படுத்தாமல் நம்முடைய தெய்வ பிரவி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை விமர்சனம் செய்தவரை தட்டி கேட்க 2 கோடி தொண்டர்கள் இருக்கின்றார் என்பதை நினைவு கூறும் வகையில் அற்புதமான இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சியில பங்கு பெற்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் நடத்திய மாவட்ட செயலாளர் அருண்குமார் அவர்களுக்கும், அதை முன்னிருந்து நடத்திய அறிவிச்சாளர் SP வேலுமணி அவர்களுக்கும், அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுக்கும், மற்றும் மாவட்ட செயலாளர்கள் அம்மன் அர்ஜுன் அவர்களுக்கும், நீலகிரி மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், அங்கே சிறலாக திறந்த மாவட்ட செயலாளர் அறிவிச்ச உடம்புப்பட்ட ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், கபிச்சி அவர்களுக்கும், மகேந்திரன் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும், அண்ணன் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற மூத்த கழக நிர்வாகிகள் அண்ணன் K. செங்கோட்டையன் அவர்களுக்கும், அண்ணன் P. தனபால் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், முன்னாள் நாடாளுமன்றங்களுக்கும், முன்னாள் சட்டப்பேரவைக்கும் வரி தந்து இந்த கூட்டத்தை சிறப்பித்த அனைத்து கழக முன்னோடி நிர்வாகிகளுக்கும், கழக உடன்பிறப்புகளுக்கும், பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவித்து விடுகின்றேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.